சோனாக்குருவி ஒரு பெரிய மாந்தோட்டத்துல மாம்பழங்களை பறிச்சு அட்டைப்பட்டியில அடுக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது. இந்த மாந்தோட்டத்தோட முதலாளி ஒரு கழுகக்கா, நான் என்னோட வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டேன். நல்லா பழுத்த பழங்கள் எல்லாத்தையும் பறிச்சு அட்டைப்பட்டியில அடுக்கிட்டேன். மீதி இருக்கிற மாங்காய்கள் பழுக்க இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும். நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சோனாக்குருவி இப்படி சொன்னதும் கழுகக்கா கொஞ்சம் பணத்தை சோனாக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. சோனா, இந்தா இன்னைக்கு உன்னோட சம்பளம். அப்புறம் இந்த மாம்பழங்களை எடுத்துக்கிட்டு போய் உன்னோட குழந்தைங்க கிட்ட கொடு. இப்படி சொன்ன கழுகாக்கா பிறகு கொஞ்சம் மாம்பழங்களை சோனாக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. கழுகாக்கா, இந்த மாம்பழங்களை கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் ஒரு விஷயம், என்னோட குழந்தைங்களுக்கு இன்னையில இருந்து கோடை விடுமுறை ஆரம்பிக்குது. இந்த விடுமுறையில என்னோட குழந்தைங்களை அவங்க பாட்டி வீட்டுக்கு 2 நாள் அழைச்சிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். சோனா, உனக்கு எப்ப லீவ் வேணும்னாலும் எடுத்துக்கோ. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க உள்ள வேலைய முடிச்சிட்டு போயிடு. கழுகாக்கா இப்படி சொன்னதும் சோனாக்குருவி அது கொடுத்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போச்சு. சோனாக்குருவி வீட்டுக்கு போனதும் தன்னோட அம்மா வந்ததை பார்த்துட்டு குழந்தைங்க ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அம்மா வந்துட்டாங்க. அம்மா அம்மா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்களுக்கு இன்னையில இருந்து லீவ் விட்டாச்சு. இதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு தான் ஸ்கூல் திறக்கும். உங்களுக்கு இன்னையில இருந்து லீவ் விடுறாங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அம்மா அம்மா, எங்களை பாட்டி வீட்டுக்கு எப்ப அழைச்சிக்கிட்டு போறீங்க? இன்னைக்குதான் உங்களுக்கு லீவ் விட்டு இருக்காங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு நம்ம பாட்டி வீட்டுக்கு போவோம். பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு புது ஷூ வேற வாங்கணும். அம்மா, நம்ம கிட்டயே பணம் இல்ல, அப்புறம் எப்படி நீங்க புது ஷூ வாங்குவீங்க? பசங்களா, அம்மா அந்த மாந்தோப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் டியூட்டி பண்ணனா எக்ஸ்ட்ராவா பணம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு அம்மா உங்களுக்கு ஷூ வாங்குவேன். பிறகு இவங்க எல்லாரும் இரவு உணவை சாப்பிட்டு முடிச்சாங்க. பிறகு தன்னுடைய கூட்டுல படுத்தையும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில வேலைக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி சோனாக்குருவி தன்னுடைய குழந்தைங்ககிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. குழந்தைங்களா, அம்மா வேலைக்கு கிளம்பிட்டேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளேயே இருந்து விளையாடுங்க. வெளியில போக வேண்டாம். வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. சரிம்மா. குழந்தைகள் இப்படி சொன்ன பிறகு சோனாக்குருவி கழுகாக்காவோட மாந்தோட்டத்தை நோக்கி பறந்து போச்சு. பியூட்டி, நான் ஜக்கு கூட விளையாட போறேன். குக்கு, அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க? வெளியில வெயில் அதிகமா இருக்கு, அதனால வெளியில போகாதீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? நீ வேணா வீட்லயே இரு, நான் வெளியில போய் தான் விளையாடுவேன். குக்கு, அம்மாவுக்கு கோவம் வர்ற மாதிரி நடந்துக்காத, அப்புறம் நம்மள பாட்டி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக மாட்டாங்க. அத பத்தி நான் கவலைப்படல. நான் இப்ப வெளியில போய் விளையாடணும், அவ்வளவுதான். இப்படி சொன்ன குக்கு பிறகு வீட்டை விட்டு வெளியில பறந்துக்குவான். இப்படி போன கொக்கு பிறகு ஜக்குவை கூட்டு கூட போய் அந்த காட்டுல இருந்த மைதானத்துல பால் விளையாட ஆரம்பிச்சான். அந்த சமயத்துல இவங்களை தவிர வேற யாருமே இல்ல. ஆனா இவங்க 2 பேரும் கொளுத்துற வெயில்ல கவலையே இல்லாம பால் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. இப்படி ரொம்ப நேரம் விளையாண்டுகிட்டே இருந்த ஜக்கு பிறகு இப்படி பேச ஆரம்பிச்சான். குக்கு, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குது. எனக்கு கூட தண்ணி தாகம் எடுக்குது. இருந்தாலும் என்ன பண்றது, இங்க எங்கேயும் தண்ணி இல்ல. வா, நம்ம விளையாண்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போய் தண்ணி குடிப்போம். பிறகு நண்பர்கள் 2 பேரும் மறுபடியும் பால் விளையாட ஆரம்பிச்சாங்க. இப்படி பால் விளையாண்டுகிட்டு இருந்த கொக்கு இப்ப திடீர்னு அப்படியே மயக்கமாயி கீழே விழுந்துட்டான். குக்கு குக்கு, உனக்கு என்னாச்சு? எழுந்திரு குக்கு. ஜக்கு ரொம்ப நேரம் இப்படி கூப்பிட்டு கொக்கு எழுந்திருக்கவே இல்லை. அப்படியே கீழே கிடந்தான். கொக்கு இப்படி மயக்கமாயி கீழே விழுந்ததை பார்த்து பயந்து போன ஜக்கு உடனே அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டா. குக்கு வீட்டை விட்டு போய் இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வீட்டுக்கு திரும்பல. நான் போய் அவனை அழைச்சிக்கிட்டு வந்தாகணும், இல்லாட்டி அம்மா என்ன திட்டுவாங்க. குக்கு எங்க போயிருப்பான்? அவன் கண்டிப்பா ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு மைதானத்துக்கு தான் போயிருப்பான். இப்படி நினைச்ச பியூட்டி பிறகு மைதானத்தை நோக்கி பறந்து போச்சு. இப்படி மைதானத்துக்கு பறந்து போன பியூட்டி குக்கு அங்க மயக்கமாயி கீழே கிடந்ததை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு. குக்கு குக்கு, எழுந்திருடா குக்கு, உனக்கு என்னாச்சு? குக்கு எதையுமே பேசாம கண் வீச்சு பார்க்காம இருக்கிறத பார்த்துட்டு பியூட்டி அழ ஆரம்பிச்சது. உடனே இப்ப அழுதுகிட்டே பக்கத்துல இருந்த கோரிக்காக வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரி ஆண்டி, குக்கு இங்க உள்ள மைதானத்துல மயங்கி கிடக்குறான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நான் எவ்வளவோ எழுப்பி பார்த்துட்டேன், அவன் எழுந்திருக்கவே இல்ல. டேய் ஜக்கு, நீனும் குக்குவும் ஒன்னாதானடா போனீங்க. குக்குவுக்கு என்னடா ஆச்சு? அம்மா, நாங்க 2 பேரும் விளையாண்டுகிட்டு இருந்தோம். எங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தது.
ஆனா அங்க தண்ணி எங்கேயும் கிடைக்கல. அதனால நாங்க மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சோம். கொஞ்ச நேரம் விளையாண்டதுக்கு அப்புறம் குக்கு அப்படியே மயக்கமாகி கீழே விழுந்துட்டான். நான் பயந்து போய் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜக்கு சொன்னதை கேட்டு கோவமான பெரிக்காங்கோ ஜக்கு ஓங்கி ஒரு அறை விட்டது. ஏண்டா ஜக்கு, குக்கு உன்னோட நண்பன் தானே? அவன் அப்படி மயங்கி கிடந்ததும் நீ என்கிட்ட வந்து சொல்லி இருக்கணுமா வேண்டாமா? அவனுக்கு இப்ப ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்க அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? அம்மா, குக்கு மயக்கம் போட்டு விழுந்ததை சொன்னா நீங்க திட்டுவீங்கன்னு நான் அதை சொல்லல. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனிமே இப்படி செய்ய மாட்டேன். ஜக்கு, தன்னோட நண்பன் ஆபத்துல இருக்கும்போது இப்படி அவனை தனியா விட்டுட்டு வர்றது பெரிய தப்பு. பியூட்டி, நீ என் கூட வா, நாம போய் குக்குவுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம். இப்படி சொன்ன கோரிக்காகோ பிறகு பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு மைதானத்துக்கு பறந்து போச்சு. மைதானத்துக்கு போன கோரிக்காங்கோ அவங்க குப்போட வாயினா உலர்ந்து போயிருக்கிறத பார்த்துச்சு. பியூட்டி, குக்குவுக்கு வேற ஒண்ணும் இல்ல, அவன் உடம்புல நீர் சத்து குறைஞ்சி போச்சு. நீ சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வா. கோரி இப்படி சொன்ன உடனே பியூட்டி தண்ணீர் எடுக்கிறதுக்காக பறந்து போச்சு. கழுகக்கா, என்னோட வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் வீட்டுக்கு கிளம்பலாமா? இங்க பாரு சோனா, இதுக்கப்புறம் 2-3 நாளைக்கு நம்ம மாந்தோட்டத்துல அவ்வளவா வேலை இருக்காது. நீ உன்னோட பசங்களை அவங்க பாட்டி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகணும்னா நாளைக்கு கூட அழைச்சிக்கிட்டு போகலாம். ஆமா, நீ உன்னோட குழந்தைங்களோட ஷூ எல்லாம் பழசாயிடுச்சு, புது ஷூ வாங்கணும்னு சொன்னல. இந்த 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு போ. இதை நான் தினமும் உன்னோட சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சுக்கிறேன். இதை கேட்ட சொன்ன திரும்ப சந்தோஷப்பட்டுச்சு. கழுகக்கா, நான் கேட்காமலேயே எனக்கு உதவி பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப நன்றி. பிறகு கழுகாக்கா கொடுத்த பணத்தை எடுத்துக்கிட்ட சொன்னப்போ பக்கத்துல இருந்த ஒரு ஷூ கடைக்கு போச்சு. அங்க தன்னோட குழந்தைங்க 2 பேருக்கும் புது ஷூ வாங்கிக்கிச்சு. பியூட்டி தண்ணி எடுத்துக்கிட்டு மைதானத்துக்கு திரும்பி வரப்புக்கும் கோரிக்காக குக்குவை எழுப்பி உட்கார வச்சிருந்தது. பிறகு பியூட்டி கொண்டு வந்து கொடுத்த தண்ணீரை குக்கு தன்னோட தாவத்தேற குடிச்சோம். இதையெல்லாம் பார்த்த பியூட்டி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுச்சு. இங்க பாரு குக்கு, இதுக்கப்புறமாவது இந்த மாதிரி கடுமையான வெயில் அடிக்கிற சமயத்துல வெளியில வந்து விளையாடாதீங்க. உங்க அம்மா உனக்கு இத சொல்லவே இல்லையா? இல்ல ஆண்டி, எங்க அம்மா இன்னைக்கு கூட சொன்னாங்க. ஆனா நான் தான் கேட்காம விளையாடுற ஆசையில ஜக்குவை கூப்பிட்டுக்கிட்டு மைதானத்துக்கு வந்தேன். சரி, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க. குக்குவை கூப்பிட்டுக்கிட்டு நீ வீட்டுக்கு போயிடுவியா, இல்ல நான் கொண்டு வந்து விட்டுட்டு வரட்டுமா? இல்ல ஆண்டி, நீங்க என் கூட வந்து எனக்கு உதவி பண்ணனதுக்கு ரொம்ப நன்றி. நானே குக்குவை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடுவேன். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு குக்குவை அழைச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. பியூட்டியும் குக்குவும் வீட்டுக்கு போய் சேர்ந்தப்ப அங்க ஏற்கனவே சோனா குருவி வந்து கோபத்தோட உட்கார்ந்துருந்தது. ஆமா, நீங்க 2 பேரும் எங்க போயிருந்தீங்க? நான் உங்ககிட்ட வெளியில எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன். என் பேச்சையும் மீறி வெளியில போற அளவுக்கு 2 பேருக்கும் தைரியம் வந்துருச்சா? அம்மா, என்ன மன்னிச்சிடுங்கம்மா. எல்லா தப்பும் என் மேலதான், அக்கா மேல எந்த தப்பும் இல்ல. இப்படி ஆரம்பிச்ச குக்கு பிறகு நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா கிட்ட சொன்னா. அம்மா, அக்கா மட்டும் சரியான சமயத்துல வரலன்னா நான் மைதானத்துல மயங்கி கிடக்கிறது யாருக்குமே தெரியாம போயிருக்கும். எந்த குழந்தைங்க பெரியவங்க பேச்சை கேட்கலையோ அவங்களுக்கு கண்டிப்பா கஷ்டம் வருங்கிறாங்க. இப்போவாவது புரிஞ்சுக்க குக்கு, நான் உங்க 2 பேரும் நாளைக்கு பாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நான் உங்களை எங்கேயுமே அழைச்சிட்டு போக மாட்டேன். ஒரு 2 பேரும் சாப்பிட்டு படுத்துக்கீங்க. அம்மா சொன்னதை கேட்டு 2 குழந்தைங்களும் வாங்க ஆரம்பிச்சாங்க. குக்கு, நான் அப்பவே சொன்னனா இல்லையா, அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சுன்னா நம்மள பாட்டி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக மாட்டாங்கன்னு. பாரு, நான் சொன்னபடியே நடந்துருச்சு. பிறகு அழுதுகிட்டே குழந்தைங்க 2க்கும் அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. காலையில குழந்தைங்க 2 பேரும் கண் வைக்கும் போது அவங்க அம்மா சோனா குருவி பாட்டி வீட்டுக்கு போக நேரம் மூட்டையை கட்டிக்கிட்டு ரெடியா இருந்துச்சு. குழந்தைங்களா, சீக்கிரமா தயாராகுங்க, நாம இப்ப பாட்டி வீட்டுக்கு போக போறோம். அம்மா சொன்னதை கேட்டதும் குழந்தைங்க 2 பேரும் சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல நதிக்கு பறந்துப்போ முகத்தை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா திரும்பி வந்தாங்க. இவங்க திரும்பி வந்தப்ப சோனா குருவி இவங்களுக்காக நண்பர புது ஷூவை எடுத்து வச்சிருந்தது. குழந்தைங்கன்னா, சீக்கிரமா இந்த ஷூவை மாட்டிக்கிட்டு கிளம்புங்க, வெயில் அதிகமா வரதுக்குள்ள நம்ம பாட்டி வீட்டுக்கு போய் ஆகணும். புது ஷூவை பார்த்த உடனே குழந்தைங்களோட சந்தோஷம் இப்ப 2 மடங்கு அதிகமா ஆயிடுச்சு. பிறகு அந்த புது ஷூவை மாட்டிக்கிட்டு குழந்தைகள் 2 பேரும் தங்களோட அம்மா கூட பாட்டி வீட்டுக்கு சந்தோஷமா பறந்துக்குவாங்க. அந்த வயதான கழுகு தன்னோட கூட்டுல படுத்திருந்தது. அந்த கழுகுக்கு 2 நாளா காய்ச்சல் இருந்தது. அந்த கழுகோட பேர குழந்தை பீமு அந்த கூட்டுல தான் இருந்தான். பீமோட அம்மா பீம் பிறக்கிறப்பவே இறந்து போயிட்டாங்க. அதுல இருந்து பீம் தன்னோட பாட்டி கிட்ட தான் வளர்ந்து வந்தான்.
தன்னோட பாட்டி இப்படி படுத்திருக்கிறத பார்த்த பீமால கண்ணீர் மட்டும்தான் விட முடிஞ்சது, வேற எதுவும் செய்ய முடியல. இந்த கழுகு இப்படி காய்ச்சல்ல படுத்திருக்கிறது அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் தெரியும். இருந்தாலும் யாரும் அந்த இடத்துக்கு வந்து கழுகுக்கு உதவி செய்ய நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த கழுகு வாலிப வயசுல அந்த காட்டுல இருந்த நிறைய பறவைகளை வேட்டையாடி கொண்டு தின்னிருந்தது. ரீட்டா, அந்த வயதான கழுகு 2 நாளா படுத்த படுக்கையா இருக்கு. பாவம், அதோட பேர குழந்தையும் அது பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. நீ கொஞ்சம் வரியா, அந்த கழுகுக்கு நாம போய் கொஞ்சம் உதவி செஞ்சுட்டு வருவோம். இங்க பாரு சோனா, தயவு செய்து என்ன அங்க கூப்பிடாத. அந்த கழுகு எங்க அப்பாவை என் கண்ணு முன்னாடியே கொண்டு தின்னுச்சு. அந்த காட்சி இன்னும் என்னோட மனசுலயே இருக்கு. ரீட்டா, அந்த கழுகால நாமெல்லாம் நம்மளோட நிறைய சொந்தங்களை இழந்திருக்கோம், அது எனக்கும் தெரியும். இருந்தாலும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க அந்த கழுகுக்கு உதவி செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இங்க பாரு சோனா, நீ எங்க வேணாலும் போ, ஆனா தயவு செய்து என்ன கூப்பிடாத. இப்படி சொல்லிட்டு ரீட்டா கிளி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. பிறகு சோனா குருவி மட்டும் காய்ச்சலுக்கான மருந்தையும் கொஞ்சம் பழங்களையும் எடுத்துக்கிட்டு கழுகோட கூட்டுக்கு பறந்து போச்சு. இங்க பாருங்க, எனக்கு தெரியும் நீங்களும் பசியில இருப்பீங்க, உங்க பேரனும் பசியில தான் இருப்பான். அதனால என்னால உங்களுக்கு மாமிசம் கொண்டு வர முடியாது. என்கிட்ட இருக்கிற பழங்களை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்புறம் காய்ச்சலுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு, அதை சாப்பிட நினைச்சீங்கன்னா உங்களோட வாயை கொஞ்சம் தரங்க. சோனா குருவி இப்படி சொன்னதும் பிறகு கழுகு மெதுவா வாயை திறந்தது. சோனா குருவி தான் எடுத்துட்டு போன காய்ச்சலுக்கான மருந்தை கழுகோட வாயில 4 சொட்டு விட்டது. பிறகு கொஞ்ச நேரம் கண்ணு மூடிக்கிட்டே படுத்திருந்த அந்த கழுகு பிறகு தட்டு தடுமாறி எழுந்திரிச்சு உட்கார்ந்தது. குருவி, நீ மருந்து கொண்டு வந்து என் உயிரையும் காப்பாத்திட்ட, பழங்களை கொண்டு வந்து என் பேரனோட உயிரையும் காப்பாத்திட்ட. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் மறக்க மாட்டேன். பிறகு சோனா குருவி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் சோனா குருவி உணவு தேட அந்த மலைப்பகுதிக்கு எப்ப பறந்து போனாலும் தான் கையில கிடைச்ச பழங்களை கொண்டு போய் பீமுக்கு கொடுக்கறத பழக்கமும் வச்சிருந்தது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பீம் இப்ப கொஞ்சம் பெரியவனா வளர்ந்துட்டான், நல்லா பறக்கவும் கத்துக்கிட்டான். கழுகக்கா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பீம் நல்லா பறக்க கத்துக்கிட்டான். இதுக்கப்புறம் அவனை நினைச்சு நீங்களும் நானும் கவலைப்பட தேவையில்லை. குருவி, இதுக்கெல்லாம் காரணம் நீதான். நீ மட்டும் எங்களுக்கு உதவி செய்யலன்னா நானும் என்னோட பேரனும் எப்பவோ இறந்து போயிருப்போம். அந்த சமயம் வானத்துல பறந்துகிட்டு இருந்த பீம் அந்த இடத்துக்கு வந்தான். இப்படி வந்து உட்கார்ந்த பீமோட முகம் ரொம்ப வாட்டமா இருந்தது. பீம், ஏன் உன்னோட முகம் சோகமா இருக்கு? என் வயசு உள்ள பறவைகள் எல்லாம் நண்பர்களோட சேர்ந்து விளையாடுறாங்க. ஆனா நான் அப்படி விளையாட எனக்கு எந்த நண்பனும் இல்ல. நான் வாழ்க்கை பூரா இப்படி தனியா தான் இருக்கணும் போல இருக்கு. பீம், நீ இதை நினைச்சுதான் கவலைப்படுறியா? நாளைக்கு நான் இங்க வரப்ப என்னோட பையன் குக்கும் அழைச்சிட்டு வரேன். இதுக்கப்புறம் நீயும் அவளும் ஒன்னா சேர்ந்து விளையாடுங்க. அன்னைக்கு ராத்திரி சீக்கிரமாவே தன்னோட கூட்டுல படுத்து தூங்க ஆரம்பிச்ச அந்த வயதான கழுகு அப்படியே இறந்து போயிடுச்சு. பீம் இப்ப பெரியவனா வளர்ந்திருந்தாலும் தன்னோட பாட்டி இறந்த துக்கத்தை தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சான். மறுநாள் பொழுது விடிஞ்சிச்சு. குக்கு, நீ என் கூட வா, இன்னைக்கு நான் உனக்கு ஒரு புது நண்பனை அறிமுகப்படுத்துறேன். புது நண்பனா? அந்த நண்பன் எங்கம்மா இருக்கான்? பிறகு சோனா குருவி குக்குவை கூட்டுக்கிட்டு கழுகோட கூட்டுக்கு போச்சு. கழுகோட கூட்டுக்கு போன சோனா குருவி அங்க நடந்ததை பார்த்துட்டு ரொம்பவும் வருத்தமாயிடுச்சு. பீம், அழாத, நீ என்னதான் அழுதாலும் உன்னோட பாட்டி திரும்ப வர மாட்டாங்க. அம்மா, பாட்டி சாகறதுக்கு முன்னால என்ன தெரியுமா சொன்னாங்க? பீம், நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் போல இருக்கு. ஆனா சோனா உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. சோனா தான் உனக்கு அம்மா. இதுக்கப்புறம் நீ சோனா கூட தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அது உண்மைதான் பீம், நான் உன்னை எங்கேயும் விட மாட்டேன், என் கூடவே வச்சிருப்பேன். நீ என் கூடவே என்னோட வீட்டுல வந்து தங்கிடு. ஆமா பீம், நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம். இப்படி பேசிக்கிட்ட இவங்க எல்லாரும் பிறகு சோனா குருவி வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. கழுஜி, உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? நம்ம காட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு இப்பெல்லாம் ஜக்குவை வெளியில அனுப்பவே பயமா இருக்கு. ஏன்னா சோனா குருவி தன்னுடைய வீட்டுல ஒரு கழுகு குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் அத குழந்தைன்னு சொல்றது கூட தப்பு. நல்லா பெருசா வளர்ந்துருக்கு. இன்னைக்கே போறேன்,
இந்த விஷயத்தை பத்தி சோனா குருவி கிட்ட பேசி அந்த சின்ன கழுகை காட்ட விட்டே துரத்துறேன். குக்கு பீமா கூப்பிட்டுட்டு போய் இந்த காட்டை சுத்தி பார்த்துட்டு அப்படியே விளையாண்டுட்டு வாங்க. சோனா குருவி இப்படி சொன்னதோ குக்கு பீமா கூப்பிட்டுக்கிட்டு அந்த காட்டை சுத்தி காமிக்க போனான். இந்த சமயத்துல காலுக்காகவும் சோனா குருவி வீட்டுக்கு போச்சு. இங்க பாரு சோனா, உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம் கொடுக்க முடியும். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ அந்த கழுகு குழந்தைய வீட்டை விட்டு விரட்டணும். நீ மட்டும் அப்படி செய்யலன்னா அந்த கழுகு எந்த நேரத்துல வேணாலும் எங்களோட குழந்தைகளை கொன்னு தின்னுடும். காலண்ணா, பீமை எனக்கு சின்ன குழந்தையில இருந்து தெரியும். அவன் என்ன அம்மாவா நினைச்சுக்கிட்டு இருக்கான். நானும் அவனை என் பையனாதான் நினைக்கிறேன். அவனுக்கு மாமிச சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. சோனா, நீ நான் சொல்றத மட்டும் செய். நாளைக்கு காலையில உன்னோட வீட்டுல அந்த கழுகு குழந்தை இருக்கக்கூடாது. அதையும் மீறி வீட்டுல வச்சிருந்த நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். இப்படி சொல்லிட்டு காலுக்காவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. காலுக்காவன் இப்படி சொல்லிட்டு போனதும் சோனா குருவிக்கு மனசுல பயம் வந்துருச்சு. இந்த காங்கள் வேண்டான்னு சொல்லியும் நாம பீமை வீட்டுல வச்சிருந்தா இந்த காங்கள் நம்ம கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நினைச்ச சோனா குருவி பிறகு பீமை தேடி பறந்து போச்சு. சோனா குருவி அங்க போனப்ப பீமும் குக்கும் ஒரு நதிக்கரையில உட்கார்ந்துருந்தாங்க. அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏன் அழுவுறீங்க? அம்மா சொல்லுங்க அம்மா, என்னாச்சு? பீம், நீங்க 2 பேரும் விளையாட வந்ததுக்கு அப்புறம் காலுக்காவும் நம்மளோட வீட்டுக்கு வந்தது. இந்த காட்டுல இருக்கிற குழந்தை பறவைகள் எல்லாம் உன்னை பார்த்து பயப்படுறாங்களாம். அதனால உன்னை உடனே வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும்னு காலுக்காவும் என்னை மிரட்டிட்டு போயிருக்கு. அது சொன்னபடி செய்யலன்னா கண்டிப்பா எனக்கு ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அம்மா, உங்களோட நிலைமை எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க, அழாதீங்க. உங்க கண்ல இருந்து கண்ணீர் வர்றதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். இனிமே நாம ஒன்னா இருக்க வேண்டாம். நான் இன்னைக்கே என் கூட்டுக்கு போயிடுறேன். அம்மா, பீமை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. பீம் நம்ம வீட்லயே இருக்கட்டும். குக்கு, பீமை நம்ம வீட்டுல வச்சிருந்தா இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் நமக்கு எதிரி ஆயிடுவாங்க. எல்லாரையும் எதிரி ஆக்கிட்டு நம்மளால எப்படி இந்த காட்டுல வாழ முடியும்? பிறகு பீம் பழையபடி தன்னுடைய கூட்டுக்கு பறந்து போனான். சோனா குருவியும் குக்குவும் அவங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. பாட்டி, சோனா அம்மா என் கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு சொன்னீங்களே. இல்ல பாட்டி, அவங்க என் கூட இருக்க முடியாது. அவங்க இருக்கணும்னு நினைச்சாலும் இந்த காட்டுல உள்ள பறவைகள் எங்களை பிரிச்சுட்டாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காங்களுடைய பையன் ஜக்கு, புறாவோட பையன் ராஜி, ரீட்டா கிளியோட பையன் விட்டு இவங்க 3 பேரும் விளையாண்டுக்கிட்டு ஏற்கனவே கழுகு கூடு கட்டி வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த வழியா பறந்து வந்த 2 ஆந்தைங்க இத பார்த்துட்டு அங்க வந்து உக்காந்தாங்க. என்னங்க, இப்பெல்லாம் என்னால வர வர வீட்டு வேலையே செய்ய முடியல. நம்ம வீட்டுல வேலை செய்யறதுக்கு இந்த மாதிரி சின்ன பறவைகள் கிடைச்சா நல்லா இருக்கும். நீ ஏன் கவலைப்படுற? இந்த பறவைகளை இப்பயே பிடிச்சு நம்ம குகைக்கு கொண்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் நீ எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. இந்த பறவைகளை வேலை வாங்கினா போதும். இப்படி சொன்ன அந்த ஆந்தை ஒரு பெரிய வலைய வீசி அந்த 3 பறவைகளையும் அதுல சிக்க வச்சிடுச்சு. திடீர்னு வந்து விழுந்த வலைய பார்த்ததும் அவங்க 3 பேரும் பயந்து போயிட்டாங்க. காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. இந்த பறவைகளோட சத்தத்தை கேட்டதும் தூங்கிக்கிட்டு இருந்த பீம் எழுந்திரிச்சு உட்காந்து வலையில மாட்டிருந்த பறவைகளை பார்த்துட்டா. இங்க பாருங்க, எதுக்காக இந்த பறவைகளை சிறை பிடிச்சு வச்சிருக்கீங்க? இங்க பாரு கழுகே, திருட்டு, வழிப்பறி, அராஜகம் பண்றதெல்லாம் எங்களோட வேலை. இந்த மாதிரி பறவைகளை கொன்னு திங்கிறது உன்னோட வேலை. தேவைப்பட்டா இதுல இருந்து ஒரு பறவையை எடுத்துக்கிட்டு போய் சாப்பிடு. நாங்க வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி நாங்க இந்த பறவைகளை பிடிச்சுக்கிட்டு போறத பத்தி நீயும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது. முடியாது, இவங்களை விடுதலை பண்ணுங்க. இவங்க கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. இந்த பறவைகளை கொண்டு போய் நாங்க எங்களுடைய குகையில வேலை செய்ய வச்சுக்க போறோம். இந்த பறவைகளை நாங்க விடுதலை செய்யலைன்னா உன்னால என்ன செய்ய முடியும்? அந்த ஆந்தை இப்படி சொன்ன உடனே பீம் ரொம்பவும் கோபத்தோட அவங்க மேல பாஞ்சு அவங்க 2 பேரையும் அடிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நேரம் பீம் கிட்ட இப்படி அடி வாங்கின ஆந்தைங்களான அதுக்கு மேல அடி வாங்க முடியல. விட்டுடு, எங்களை விட்டுடு கழுகு. இந்த குழந்தைகளை இங்கேயே விட்டுட்டு ஓடி போயிடுறோம். அந்த ஆந்தைகள் இப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் பீம் அவங்கள அடிக்காத நிறுத்தினான்.
தம்பி, ஏன்டா எங்களை இப்படி போட்டு அடிச்ச? இந்த பறவைகளை நாங்க விடுதலை பண்ணலன்னா உன்னால என்ன செய்ய முடியும்னு நான் கேட்டேன்ல. அப்பவே என்னால உங்களை அடிக்க முடியும்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே. ஆமா, நீ அப்படி சொல்லியிருந்தா நாங்க இந்த குழந்தைங்களை விட்டுட்டு அடி வாங்காம ஓடி இருப்போம். இப்படி சொன்ன அந்த ஆந்தைகள் 2 பேரும் பிறகு அங்கிருந்து உயிர் தப்பிச்சு பறந்து போனாங்க. பிறகு பீம் அந்த 3 பறவைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ள பறந்து போனான். நடந்ததை கேள்விப்பட்ட எல்லா பறவைகளும் ஒன்னா சேர்ந்தாங்க. காலுக்காகவும் கோரிக்காகவும் பீம் கிட்ட வந்து அவங்க நடந்துகிட்ட விதத்துக்காக மன்னிப்பு கேட்டாங்க. பீம், என்னை மன்னிச்சிடு. நான் தான் என்னோட கணவரை தூண்டி விட்டு உன்னை சோனா குருவியோட வீட்டை விட்டு காலி பண்ண வச்சேன். பீம், இதுக்கப்புறம் நீ எங்களை விட்டு பிரிய தேவையில்லை. பழையபடி நீ எப்பவும் சோனா குருவி வீட்டிலேயே தங்கி இருக்கலாம். ஆமா, நீ எங்களோட எதிரி இல்ல, எங்க குழந்தைங்களோட நண்பன். பிறகு பழையபடி பீம் சோனாக்குருவி வீட்டுல தங்கி ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். இப்ப பீமுக்கு குக்கு மட்டும் நண்பன் இல்ல, அந்த காட்டுல உள்ள எல்லா சின்ன பறவைகளுமே நண்பர்களாயிட்டாங்க.